மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அமலாக்கத்துறை கதவை தட்டும், அண்ணாமலை கொடுத்த சிக்னல், அலறி துடிக்கும் உடன்பிறப்புகள். என்ன நடந்திருக்குன்னா, வேலூர் மாவட்டத்தில் கேவிக்குப்பம் பகுதியில் எண்மண் எண் மக்கள் பயணத்தில் அண்ணாமலை பங்கேற்றாரு. திரளான மக்கள் கூட்டம் கலந்துக்கிட்டாங்க. அதில் இந்த மக்கள் கூட்டத்துக்கு நடுவே அண்ணாமலை சீற்றமான அனல் கக்கும் பேச்சுக்களை பேசியிருக்காரு. அதில் அமைச்சர் துரைமுருகன் குடும்பத்தையும் அவரோட பையன் கதிரானந்தையும் செமையா தாக்கி பேசியிருக்காரு. அது முதல்ல கேவிக்குப்பம் பகுதியில் சொந்த ஊரான துரைமுருகன் சொந்த ஊரான பூத்து அங்கே தான் இருக்குது வாக்குச்சாவடி. அந்த வாக்குச்சாவடியிலேயே துரைமுருகன் பையன் கதிரானந்த் வந்து ஏசி சண்முகம் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஏசி சண்முகத்தை விட குறைவான வாக்குகள் பெற்றாரு. அப்படி தேர்தலில் வெற்றி பெற்று இந்த வேலூர் தொகுதிக்கு என்ன செய்தார் என்ற கேள்வியை முன் வச்சிருக்காரு. தோற்ற ஏசி சண்முகம் இன்றளவும் மக்களுக்காக மக்கள் பணியாற்றுகிறார். வெற்றி பெற்ற கதிரானந்த் எங்கே இருக்கிறார்? மணல் கொள்ளைகள் மூலம் மட்டும் 4730 கோடி அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் போய் முறையிட்டிருக்கு. அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு. இந்த இழப்பு ஒரே ஒரு குடும்பத்துக்கால மட்டும் ஏற்பட்டிருக்கு. மணல் கொள்ளையில் ஈடுபட்டு ஏற்பட்டிருக்கு. இதுக்காக தான் அமலாக்கத்துறை விரைவில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டையும் கதிரானந்த வீட்டையும் தட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெற்றி பெற்று நீண்ட நாள் விவசாயிகளின் கோரிக்கையான குளிர்சாதன மாம்பழ கூடம் கட்டித்தரனாங்க. அதை கட்டித்தரவே இல்லை. அடுத்தது கூட்டு குடிநீர் திட்டம், காவிரி குடிநீர் திட்டத்தை செஞ்சு தரனாங்க, அதையும் செய்யல. இப்படி கால்வாய் சீரமைச்சு தரனாங்க, அதையும் செஞ்சு தரல. இப்படி வெற்றி பெற்று என்ன செய்தாரு இவரு? அப்போ அமைச்சர் துரைமுருகன் சொந்த ஊரான பூத்திலேயே அவரால் வெற்றி பெற முடியல. குறைவான ஓட்டுகள் தான் பெற்றாரு. அமலாக்கத்துறை 136 கோடி சொத்தை நீதிமன்றம் மூலமா அமலாக்கத்துறை வந்து முடக்கி வச்சிருக்கு. அமைச்சர் துரைமுருகன் கதிரானந்தன் சொத்துக்களை அப்படின்னு ஒரு காட்டமாக பேசியிருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சு பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு தமிழகம் பின்தங்கி உள்ள மாநிலமாக இருக்குதுன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் நீங்கள் கருத்து தெரிவிச்சிருக்கீங்களே, இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைச்சர் மனோ தங்கராஜ் வந்து பேசியிருக்காரு. நேரடி விவாதத்துக்கு ரெடியான்னு சவால் விட்டுருக்காரு. இதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு அப்படின்னு கேட்டாங்க பத்திரிகையாளர். இதற்கு அண்ணாமலை, அவருக்கெல்லாம் வந்து நான் வந்து பதில் சொல்ல முடியாது, வேணா எங்கள் செய்தி தொடர அனுப்புகிறேன், தேதி நேரம் சொல்ல சொல்லுங்கள், பதில் நான் சொல்கிறேன், நேரடி விவாதத்துக்கு தயாராக எங்கள் ஆளை வர சொல்கிறேன், வேணும்னா நான் தான் நேரடியாக வரணும்னு சொன்னால் உங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வர சொல்லுங்கள், நான் நேரடியாக வந்துக்கிறேன், அவர் வர்ற மாதிரி தான் நான் நேரடியாக வரேன் அப்படின்னு பதில் அளிச்சிருக்காரு. சவாலும் விட்டுருக்காரு. அடுத்தது, இந்திய சரித்திரத்தில் யாராவது ஒரு முதலமைச்சர் 10 நாட்களுக்கு மேலே டூர் போயிருக்காங்களா? எந்த ஒரு பிராந்திய தலைவரோ முதலமைச்சரோ இது போல இந்திய சரித்திரத்தில் நடந்திருக்கான்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. ஸ்பெயின் நாட்டில் அப்படி என்னத்து முதலீடு எடுக்க போயிருக்காருன்னு அவர் வந்து சொல்லணும். சொன்ன வரைக்கும் எதுவும் சொல்லலை. அப்போ சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாடுன்னு ஒன்று நடத்துனீங்களே, அது தோல்வியா? அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்படின்ற ஒரு காரசாரமான கேள்வியை முன் வச்சிருக்காரு உடன்பிறப்புகள்கிட்ட, திமுக கிட்ட. அதற்கும் இன்ன வரைக்கும் எந்த பதிலும் கிடையாது. திமுகவுக்கு 2024 தேர்தல் என்பது நிராசையாக போகும் என்று காட்டமாக சொல்லியிருக்காரு. திமுக ஜெயிச்ச 38 எம்பிக்கள் இன்ன வரைக்கும் டெல்லியில் போய் தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, என்னத்தை கேட்டிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு அதை ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுக்க முடியுமா? அந்த 38 எம்பிக்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இன்னும் 5 வீடியோக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஆடியோ ஃபைல்ஸ் நிறைய ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீடியோக்கள் ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகும். திமுகவின் ஊழல்கள் ஆடியோ ஃபைல்ஸாகவும் வீடியோவாகவும் வந்து கொண்டே இருக்கும் என்று திமுகவின் அடிவயத்தில் புளியை கரைக்கும் வகையில் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காரு அண்ணாமலை. அதை செஞ்சியும் காட்டிட்டு இருக்காரு. திமுக வந்து தேர்தலுக்கு வந்து மக்களிடம் கருத்து கேட்புன்னு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. 2021 தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதி மொத்தம் 511 வாக்குறுதியில் எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கு? அதிகபட்சம் 20 கூட நிறைவேற்றலை.
முதல்ல நீங்க 511 வாக்குறுதின்னு ஒன்று தேர்தல் அறிக்கையில கொடுத்தீங்கல்ல, அதை எத்தனை நிறைவேற்றிருக்கீங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க முதல்ல. அதை கொடுத்துட்டு இப்ப வந்து நீங்க தேர்தலுக்கு வந்து மக்கள்கிட்ட கருத்து கேளுங்க. ஏன் வந்து மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு திமுக அப்படி தெரியுது அப்படின்னு மிக காட்டமான ஒரு பதிலையும் அளிச்சிருக்காரு. வேலூர் தோற்றவர் தான் மக்களுக்கு பணி செஞ்சிட்டு இருக்காரு. ஜெயிச்சவர் நல்லா ஊழல் செஞ்சு சம்பாரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்காரு. தோற்றவருக்கு இன்னும் உங்களோட நிற்கிறார். ஏசி சண்முகத்தை சொல்றாரு. பாத யாத்திரை என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நடந்துட்டு இருக்குது. பாத யாத்திரையோட முடிவில் நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் பங்கேற்பார்னோ பங்கேற்றுக்கிட்டு இறுதி யாத்திரை முடிவில் பங்கேற்பார்னு சொல்லியிருக்காரு. அதை விட பிப்ரவரி 11 பாத யாத்திரை 200வது தொகுதி பாத யாத்திரையா. அதில் வந்து ஜேபி நட்டா அவர்கள் கலந்து கொண்டு பாத யாத்திரையை தொடங்கி வைப்பார் என்று சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து இப்போ பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. விஜய் மக்கள் இயக்கம் வந்து இன்னைக்கு வந்து அரசியல் கட்சியாக பதிவு பண்ணியிருக்காங்க, தமிழக வெற்றி கழகம்னு. அது வந்து பாஜகவோட பி டீமாமே அப்படின்ற ஒரு கேள்வியை பத்திரிகையாளர் முன்வைக்கும்போது அதுக்கு அண்ணாமலையோட பதில், நாங்கள் வந்து பாஜக வந்து என்னைக்கும் இந்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏ டீமாக தான் இருக்குது. யாருக்கு பி டீமு சி டீமு இது எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. இந்த மாரி கேள்விகள் தவிர்த்துருங்க. நாங்கள் வந்து மக்களுக்காக உழைக்கிறோம், யாரோட பி டீம்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இறுதியாக சொன்னது, இந்திய கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஊழல் கட்சிகள், ஊழல் சாம்ராஜ்யத்தால் நிறைந்த கட்சிகள். அவர்கள் மக்களுக்கு என்ன செய்வார்கள், இந்திய மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கு இந்த ஊழல்வாதிகள் என்ன செய்வார்கள், இந்த ஊழல் கட்சிகளை மக்கள் நிராகரிப்பார்கள். இந்தியா கூட்டணி மக்களுக்காகவும் தமிழகத்துக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் நிற்கிறது. இந்தியா கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. காலம் இன்னும் அதிக காலம் இருக்கு. அதனால பொறுமையா பேச்சுவார்த்தை நடத்துறோம். மிகப்பெரிய வலிமையான கூட்டணியை இந்தியா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கும். அந்த கூட்டணி தமிழகத்திலும் இருக்கும். தமிழகத்திலும் நாங்கள் சிறப்பான வெற்றியை பெறுவோம் அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்புல அதிதீவிரமா பேசிட்டு கிளம்பியிருக்காரு அண்ணாமலை. பார்க்கும் இந்தியா கூட்டணியே அது ஆல்ரெடி செத்து போச்சு, அதை பத்தி பேச தேவையில்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் என்ன ரோல் பிளே பண்றாங்கன்னு 2024 பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி.